கிட்டத்தட்ட இந்த திமுக கூட்டணி முடிஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கலாம். பெருத்த பின்னடைவை சந்தித்திருக்கிறது, தனித்து விடப்பட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். நம்ம உள்ளத்துக்கு போட்டா நம்ம ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிற ரொம்ப சாமர்த்தியமா பண்ணிட்டாரு. இதுதான் பொலிட்டிக்கல் டேலண்ட்னு தான் சொல்லணும். சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுறது மேலேன்னு போய் விழுந்தாச்சு. திமுக இனி எதை வைத்து அரசியல் பண்ணும்? 2 மாதங்களுக்கு முன்பு சட்டமன்ற தேர்தல் தொகுதி பேச்சுவார்த்தைகளின் பொழுது கூட்டணி கட்சிகளை அடிமைகளைப் போல திமுக நடத்தியது. ரேகிங் நடந்தது, வர்ச்சுவலி ரேகிங். அதற்கான பலனை தான் இன்னைக்கு அனுபவிக்கிறோம். வாக்கு வங்கி விஜய் எடுத்துட்டாருன்னா எதிரில் நின்று களமாடி அந்த வாக்கு வங்கியை தானே திரும்ப எடுக்க முடியும். 1000 விமர்சனங்களை வச்சிங்கனாலும் இன்றைக்கு விசிகாவுக்கு ஒரு அமைச்சர், ஐயுஎம்எலுக்கு ஒரு அமைச்சர், காங்கிரஸுக்கு 2 அமைச்சர் என்று கொடுத்து சாதனை படைத்திருப்பது விஜய் தான். எல்லா கட்சியும் குட்டி கட்சிங்களை ஏன் சிம்பல்ல நில்லுன்னு சொல்லக்கூடிய அட்டூழியத்தை, அலங்கோலத்தை திமுக அண்ணா திமுக இனிமேல் பண்ண முடியாது. இந்து சமய அறநிலையத்துறை கொடுத்து வரலாற்று பிள்ளைன்னு திமுக ஆட்கள்லாம் சோசியல் மீடியாவில் எழுதுறாங்க. அப்படின்னா பிராமணர்களோட ஓட்டு எங்களுக்கு வேணாம்னு சொல்லுங்களேன். சனாதனத்தை ஒழிப்புன்னு அசம்பிளி உள்ள பேசுறாரு, அசம்பிளிக்கு வெளியில பேசினா ஒரு கேஸ் ஆயிருக்கும். நான் கேட்குறேன், அப்படி ஒருவேளை இவர்களுக்கு சனாதனத்தை ஒழிப்பது தான் முக்கியமான கொள்கைன்னா அதுலயாவது உங்களுக்கு ஒரு அறிவு நேர்மை இருக்கும். உங்க மேனிஃபெஸ்டோவில் அதை சொல்லுங்க. அப்போ இது என்ன ரெட்ட வேடம்? இது இந்தியா டுடேல ஒரு பிரேக்கிங் போடுறாங்க. திமுக பாஜகவை நோக்கி நகர்றதுக்கான வேலைகள் நடக்குது. தாராளமாக போவாங்க. கடந்த காலங்களில் 4.5 வருஷம் பிஜேபியோட. மொழி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கு. ஐயுஎம்எல் விசிகா உள்ள போயிருக்காங்க. நாங்கள் வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கூட்டணிக்குள்ளேயே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த திமுக கூட்டணி முடிஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கலாமா சார்? பெருத்த பின்னடைவை சந்தித்திருக்கிறது. மொத்தமாக முடிஞ்சிச்சான்றது அடுத்த தேர்தலில் தான் தெரியும். தற்பொழுதைக்கு திமுக அநேகமாக கிட்டத்தட்ட தனித்து விடப்பட்டிருக்கிறது. இடதுசாரிகள் மட்டும்தான் அவங்க விஜய் அரசை ஆதரிக்காத காரணத்தால் எந்த கூட்டணியிலும் இல்லாமல் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அல்லது பிரச்சனை அடிப்படையில் திமுகவோட இணைந்து செயல்படுவார்கள்னு எடுத்துக்கலாம். அவங்க தான் திமுக கூட்டணியில் தொடருமா இல்லையான்றதை இடதுசாரிகள் தான் தெளிவுபடுத்தும். மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ், விசிகா, ஐயுஎம்எல் விஜய் அரசில் சேர்ந்ததால் அவங்க திமுக கூட்டணியில் இல்லை என்பது தெளிவாகிவிட்டது. காங்கிரஸ் அறிவித்து விட்டு வெளியே போனது, ஐயுஎம்எல் விசிகாவும் அறிவிக்காமல் போய் அரசியல் சேர்ந்ததால் அவர்களும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது என்பது முழுமையான ஒன்றாக ஃபுல் சர்க்கிள் வந்துடுச்சு. இடதுசாரிகள் திமுக கூட்டணியில் தொடர்கிறாரா இல்லையா என்பதை அவர்கள் தான் தெளிவுபடுத்தணும். திமுக கூட்டணியில் இருக்கிறோம், விசிகா டிவிகே அரசை ஆதரிக்கிறோம் என்பது நீண்ட நாள் ஓடாது. அது அவங்க தான் முடிவு பண்ணணும். ஆக இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து விடப்பட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். விஜய் இதை ரொம்ப சாமர்த்தியமா பண்ணிட்டாரா சார்? ஏன்னா அவங்க நீங்க அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்க, ஒரு லைஃப் டிசீஸ்ல இருக்கிறவங்க அதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க, லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ்ல இருக்கிறவங்கன்னு. விஜய் அதை கடந்து நம்ம உள்ளத்துக்கு போட்டா நம்ம ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிறத ரொம்ப சாமர்த்தியமா பண்ணிட்டாரா? அதுதான் பொலிட்டிக்கல் டேலண்ட்னு தான் சொல்லணும். சாமர்த்தியம் தான். 25 அதிமுக எம்எல்ஏக்களை உள்ள இழுத்து போட்டிருந்தா அது கட்சி தாவலில் அவங்க கழுத்து மேலே தொங்குற கத்தி. 2வது அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு நீ எப்படி அவங்கள இழுக்கலான்னு கேள்வி வரும். இப்போ யார் விமர்சனம் பண்ணுவாங்களோ அவங்கள உள்ள இழுத்து போட்டாச்சு. சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுறது மேலேன்னு போய் விழுந்தாச்சு. திமுக இனி எதை வைத்து அரசியல் பண்ணும்? அதனால் இப்பொழுதைக்கு ஜோசப் விஜய் கை நன்றாக ஓங்கி இருக்கிறது. திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்கள் அவங்க அநேகமாக தனித்து தான் இருப்பாங்க. அதிகாரத்தை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ள அடம் பிடித்த முடியாது என்ற அடம் பிடித்ததற்கான விலையை திமுக கொடுத்து கொண்டிருக்கிறது. 2 மாதங்களுக்கு முன்பு சட்டமன்ற தேர்தல் தொகுதி பேச்சுவார்த்தைகளின் பொழுது கூட்டணி கட்சிகளை அடிமைகளைப் போல திமுக நடத்தியது. ரேகிங் நடந்தது, வர்ச்சுவலி ரேகிங். கூட்டணி கட்சிகளை தினமும் பேச்சுவார்த்தைக்கு அழைச்சி 3 சுற்று 4 சுற்று அழைச்சி ரேகிங் தான் பண்ணாங்க அவங்க. அதற்கான பலனை தான் இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. இதில் முக்கியமாக திருமாவர்களுடைய நிலைப்பாடு பெரிய கேள்விக்குறி ஆகிட்டே இருக்குது. அவர் ஆரம்பத்தில் சொன்னதுலேருந்து இப்போ வரைக்கும் இன்றைக்கி ஒன்று பேசுகிறாரு, நாளைக்கு அவரே விளக்கம் கொடுக்குறாரு, அவரு கருத்து அவரே முரண்படுறாரு. இவ்வளவு தடுமாற்றம் அவர் இந்த முறை ஏன் இவ்வளவு சிக்கல்ல மாட்டி? அவர் வாக்கு வங்கி மொத்தமாக விஜய் அள்ளி கொண்டு போய்விட்டார். 80லேருந்து 90% ஒரு வாக்கு வங்கி அள்ளி கொண்டு போய்விட்டார். தேர்தல்களுக்கு முன்பே அவர் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி விஜயுடன் கூட்டணி வைத்திருந்தால் குறைந்தது 20 இடங்களாவது வெற்றி பெற்றிருப்பார். குறைந்தது ஒரு 3 அமைச்சர்களாவது அவருக்கு கிடைத்திருப்பார்கள். அந்த வாய்ப்புகளை எல்லாம் அவரே கெடுத்து கொண்டார். அவருடைய வாக்கு வங்கி அவரை விட்டு முற்றிலுமாக வெளியேறிவிட்டது என்று கூட நான் சொல்லுவேன். அந்த யதார்த்தம் தாங்க முடியாமல் தான் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசிக்கொண்டிருக்கிறார். முன்னுக்கு பின் முரணாக பேசுவதில் கின்னஸ் ரெக்கார்ட் படைத்து கொண்டிருக்கிறார் திருமாவளவன் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் வாக்கு வங்கி விஜய் எடுத்துட்டாருன்னா எதிரில் நின்று களமாடி அந்த வாக்கு வங்கியை தானே திரும்ப எடுக்க முடியும். கூட்டணிக்குள்ளேயே போயிட்டா கிட்டத்தட்ட கரைஞ்ச மாதிரியான ஒரு இடத்துல தான். எப்படி இருந்தாலும் திமுக அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மறுக்குது, இவங்க அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறாங்க. 1000 விமர்சனங்களை வச்சிங்கனாலும் இன்றைக்கு விசிகாவுக்கு ஒரு அமைச்சர், ஐயுஎம்எலுக்கு ஒரு அமைச்சர், காங்கிரஸுக்கு 2 அமைச்சர் என்று கொடுத்து சாதனை படைத்திருப்பது விஜய் தான்.
இன்றைக்கி திமுகவுக்கு ஒருவேளை மெஜாரிட்டி இல்லாமல் சூழல், இன்றைக்கி விஜயோட இடத்துல திமுக இருந்து, திமுக இடத்துல விஜய் இருந்திருந்தா 108 சீட்டு திமுகவும் 59 சீட்டு விஜயும் வாங்கியிருந்தா திமுக என்ன பண்ணும்? இந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்றும் மந்திரி பதவி கொடுக்க மாட்டாங்க. அந்த 59ல் 2ஆ உடச்சி திமுகவோட மெர்ஜ் பண்ணிக்கிற வேலையில் தான் இறங்கியிருப்பாங்க. அப்போ கூட அவங்க ஒன்றும் அதிகாரத்தை பகிர்ந்துக்கிற மனநிலைக்கு வந்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு விஜய் அதிகாரத்தில் பங்கு கொடுத்திருக்கிறார். மிக மிக பெரிய ஒரு சாதனை அது. இந்த கூட்டணி கட்சிகள் கனவிலும் நினைத்து பார்க்காது. 49ல் திமுக ஆரம்பிக்கப்பட்டது, 48ல் ஐயுஎம்எல் ஆரம்பிக்கப்பட்டது. அன்னையிலேருந்து இன்று வரை திமுகவோட தான் அவங்க கூட்டணியில் பயணிக்கிறாங்க. இது வரைக்கும் எப்பயாவது ஒரு தடவை அவங்களுக்கு வந்து அமைச்சரவையில் இடம்னு ஸ்டாலினோ கருணாநிதியோ அண்ணாதுரையோ கொடுத்துருப்பாங்களா? இல்லை. வாய்க்கரிசி மாதிரி 2 சீட்டு 3 சீட்டு, வக்ஃப் வாரிய தலைவர், 4 கான்ட்ராக்ட், 2 டெண்டரு, இப்படி கொடுத்து தான் அவங்களை அடக்கி வச்சுருந்தாங்க. அதிகாரத்தில் பங்கு என்பது மிக 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 முக்கியமான ஒரு நிகழ்வு. ஐயுஎம்எலுக்கு விசிகாவுக்கெல்லாம் அது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை மிகப்பெரிய சாதனை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். கூட்டணி சகாப்தத்திற்குள் தமிழ்நாடு நுழைந்து விட்டது. அடுத்த 20 ஆண்டுகளுக்கு என்னுடைய கணக்கின்படி யார் ஆட்சிக்கு வந்தாலும் திமுக மீண்டும் உயிர்த்தெழுந்து வந்தாலும் வரும் என்று நான் நம்புகிறேன். அதிமுக வந்தாலும் தாவேகாவே ஆட்சியை தக்க வைத்தாலும் கூட்டணி தான் இனிமேல் தமிழ்நாட்டை ஆளப்போது. சிறிய கட்சிகளை சொந்த சின்னத்தில் நிற்க வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இவர்கள் தள்ளப்படுவார்கள். எல்லா கட்சியும் குட்டி கட்சிகளை என் சிம்பலில் நில்லுன்னு சொல்லக்கூடிய அட்டூழியத்தை அலங்கோலத்தை திமுகவும் அதிமுகவும் இனிமேல் பண்ண முடியாது. அவங்க கையில் இந்த துருப்பு சீட்டை அவங்கெல்லாம் இழந்தாங்க. சின்ன சின்ன கட்சிகளை அவங்க சிம்பலை நிற்க வைக்கிறதுன்றது அவங்களுக்கு அரசியல் லாபம் கிடச்சிரும்ன்ட்டு தான் இந்த 2 பெரிய கட்சிகளும் அதை செய்யாமல் இருந்தாங்க. அது ஒரு பெரிய அட்டூழியம். என் சிம்பலில் நில்லுன்னு சொல்கிற மாதிரியான அயோக்கியத்தனம் எதுவுமே இருக்க முடியாது. அதை தான் 2 பேரும் செஞ்சாங்க. அதற்கு இன்று ஒரு முடிவுரை எழுதப்பட்டு விட்டது. இனிமேல் பேச்சுவார்த்தைக்கு போகும்போதே கூட்டணியில் என் சிம்பலில் நிற்கிறான், இல்லைன்னா தனியாக நிற்கிறான். தனியானேன்னா அவன் சைபரு அந்த கட்சிகள். ஆனால் திமுகவில் ஆட்சிக்கு வர முடியாது. ஒரு புதியதொரு கலாச்சாரத்தை, புதியதொரு ட்ரெண்டை வந்து விஜய் ஏற்படுத்தி இருக்கிறார். அதிகாரத்தில் பங்கு என்பது இனிமேல் எப்பொழுது ஆட்சிக்கு வர விரும்பினாலும் திமுகவும் அதிமுகவும் இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் இனிமேல் கடைபிடித்தாக வேண்டும். ஒரு புதிய திமுக கூட்டணியாக தாவேகா கூட்டணி உருவாயிருக்குன்னு எடுத்துக்கலாமா? கிட்டத்தட்ட அப்படி தான் தோணுது. அதாவது மதசார்பற்ற கட்சிகளின் கூட்டணி தலைவராக விஜய் உருவெடுத்திருக்கிறார். மதசார்பற்ற அரசியலுக்கு நாங்கள் தான் மொத்த ஜவாப்தாரு, அக்மார் முத்திர குத்தின ஜவாப்தாரி நாங்கள் தான் நினைத்து கொண்டது திமுக கிட்டத்தட்ட ஓரங்கட்டப்பட்டு விட்டது. பிஜேபிக்கு எதிரான அரசியல் தமிழகத்தில் புதிய பாதையில் பயணிக்க தொடங்கி இருக்கிறது. அதில் திமுக கூட்டணியில் இருந்த சில குறைகள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பிட்ட சில சமூகத்தினரை முற்றிலுமாக ஒதுக்கிய போக்கெல்லாம் இன்றைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றுக்கு பிராமண சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மந்திரி பதவி கிடையாது என்பதெல்லாம் இன்றைக்கு வந்து அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு அந்த கம்யூனிட்டியிலேருந்து 2 பேருக்கு அமைச்சரவை பொறுப்பு கொடுக்கப்பட்டது என்பது வரவேற்கத்தக்கது. வெறுப்பு அரசியலை பேசியவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தருடைய பிறப்பை வைத்து அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது, குறிப்பிட்ட துறைக்கான செயலாளராக போடக்கூடாது என்று இன்றைக்கும் சிலர் பேசி கொண்டிருக்கிறார்கள். அது அப்பட்டமான ஹேட் ஸ்பீச், வெறுப்பு பேச்சு, இனவாத இனவெறி பேச்சு. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல அந்த துறைக்கும் அமைச்சராகவும் செயலாளராகவும் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களை போட்டாங்க. இப்போ துறை செயலர் மாற்றப்பட்டிருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் அதை மாற்றியதே தவறு. விஜய் அவர்கள் அந்த செயலரை மாற்றியிருக்கக்கூடாது. பிறப்பின் அடிப்படையில் நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாதுன்னா ஏற்றத்தையும் பார்க்கக்கூடாது, தாழ்வையும் பார்க்கக்கூடாது. அவங்க செயல்பாடை வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணணும். தமிழ்நாட்டோட முதலமைச்சராகவே ஒரு பிராமணர் இருக்கும்பொழுது திராவிடர் கழகம் அதை ஒன்றும் எதிர்க்கலை. சமூக நீதி காத்த வீராங்கனை தான் பட்டம் கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த பிராமண சமூகத்திலேருந்து ஒருத்தர் மந்திரி ஆகும்பொழுது அது கூடாது என்று சொல்வது ஹேட் ஸ்பீச், இனவெறி பேச்சு. அது பாஜகவோட குரல்னு வீரமணி இல்லை, அது இனவெறி பேச்சு. பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தரை நான் நல்லவன் கெட்டவன் சொல்ல முடியுமா? நிறத்தின் அடிப்படையில் எப்படி வந்து நீங்கள் சொல்கிறது தவறோ அதுதான். அன்னைக்கு பெரியார் பண்ணார்னா அந்த காலகட்டம் வேறு. இன்றைக்கி காலம் எவ்வளவோ மாறி இருக்குது. மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப நம்மளை மாற்றிக்கொள்ளணும். அது இல்லாமல் பழசையை பிடிச்சிட்டு தொங்கி இருக்கக்கூடாது. இதெல்லாம் சட்டப்படியும் தவறு என்று நான் நினைக்கிறேன். பிறப்பின் அடிப்படையில் ஒருவரை வந்து ஒரு துறைக்கு செயலாளராகவோ ஒரு துறைக்கு அமைச்சராகவோ போடக்கூடாது என்று சொல்வது, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அது அப்பட்டமான ஹேட் ஸ்பீச், நிறவெறி இனவெறி பேச்சு. நல்ல வேளையாக அமைச்சரை விஜய் மாற்றவில்லை, செயலாளரை மாற்றி இருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் செயலாளரை முதலமைச்சர் விஜய் மாற்றியதே தவறு. எனவே அதை மாற்றிட்டாரு, பட் அமைச்சரை மாற்றலை. அதுவும் வந்து ஒரு ஏழை பிராமண குடும்பத்திலேருந்து வந்தவர் அவர். அப்போ பொருளாதாரத்துக்கு வந்து எந்த விதமான முக்கியத்துவமும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்பதும், நிறவெறி அடிப்படையில் பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தரை கூடாது என்று சொல்வது நிச்சயமாக வந்து தவறு. ஆகவே அது உடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சமூகத்திலேருந்து 2 பேருக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் தலித்ஸ், ஒரு பக்கம் பிராமின்ஸ், ஒரு பக்கம் முஸ்லிம்ஸ். உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி செய்ததை விஜய் இங்கே செய்து கொண்டிருக்கிறார். இது என்னை பொறுத்தவரையில் நல்ல அரசியல், ஆரோக்கியமான அரசியல்.
பழைய மாதிரி இனிமேல் யாரும் வந்து அரசியல் பண்ண முடியாது. பெரிய அளவில் மாற்றத்தை தமிழகம் கண்டிருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். இது வரவேற்கத்தக்க மாற்றம் என்பது என்னுடைய கருத்து. இந்து சமய அறநிலையத்துறை குறித்து வரலாற்று பிழைன்னு திமுக ஆட்கள்லாம் சோஷியல் மீடியாவில் எழுதுறாங்க. தவறுங்க, அது ரொம்ப தவறு. அவங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். மிக மிக தவறுங்க அது. செயல்பாடுகளின் அடிப்படையில் நீங்கள் எடை போடுங்கள். அப்படின்னா பிராமணர்களோட ஓட்டு எங்களுக்கு வேணான்னு சொல்லுங்களேன். சனாதனத்தை ஒழிப்புன்னு அசம்பிளி உள்ளே பேசுகிறார். அசம்பிளிக்கு வெளியில் பேசினா அவர் கேஸ் ஆகிருக்கும். ஏற்கனவே அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் நாட்டின் பல மாநிலங்களில் நிலுவையில் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் ஒரே மாநிலத்துக்கு போட வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் போட்ட வழக்கு இன்னமும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இந்த நேரத்தில் அவர் அசம்பிளிக்கு வெளியில் பேசியிருந்தார்னா அவர் மீது வழக்குகள் பாய்ந்திருக்கும். அதனால தான் உஷாராக அவர் அசம்பிளிக்கு உள்ளே இதை பேசுகிறாரு. அது தவறு என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு தடவை இந்த பிரச்சனையில் மாட்டியும் அவர் தன்னை வந்து திருத்திக் கொள்ளவில்லை. நான் கேட்குறேன், அப்படி ஒருவேளை இவர்களுக்கு சனாதனத்தை ஒழிப்பது தான் வந்து முக்கியமான கொள்கைனா அதுலேயாவது உங்களுக்கு ஒரு அறிவு நேர்மை இருக்கணும். உங்கள் மேனிஃபெஸ்டோவில் அதை சொல்லுங்களேன். திமுகவோட தேர்தல் அறிக்கையில் சனாதன தர்மத்தை ஒழிப்பது எங்களுடைய நோக்கம்னு மேனிஃபெஸ்டோவில் கடைசி வாக்குறுதியாக இருக்குல்ல, 590 வாக்குறுதி கொடுக்குறீங்களா? 591வது வாக்குறுதியாக, முதல் வாக்குறுதியாக கூட நான் கேட்கல, கடைசி 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 வாக்குறுதியாக அதை சொல்லுங்களேன். அப்போ இது என்ன ரெட்டை வேடம் இது? அசம்பிளி உள்ள பேசினது உதயநிதி வெளியில் பேசியிருந்தாருன்னா பெரிய சிக்கலாக இருக்குங்க. ஏற்கனவே அவர் உச்சநீதிமன்றத்தில் நிறைய மாநிலங்களில் போடப்பட்ட வழக்குகள் எல்லாவற்றையும் ஒரே மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும் என்று போற்ற மனு நிலுவையில் இருக்கிறது. அசம்பிளி உள்ளே பேசினா கேஸ் வராது. அதனால தான் அவர் உள்ளே பேசுகிறார். ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதையும் கவனிப்பார்கள், மறந்துடாதீங்க. இது அவர் மீதான வழக்குகளின் போக்கையே பாதிக்கக்கூடும். அது தெரியாமல் அவர் பேசியிருக்கிறார். யார் கொடுத்த புத்திமதின்னு எனக்கு தெரியல. உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் பேப்பர் படிக்கிறாங்க, சோஷியல் மீடியா பார்க்குறாங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பார்க்குறாங்க, நேஷனல் டெலிவிஷன் சேனல்ஸை பார்க்குறாங்க. சனாதன தர்மம்னு பேசுனீங்கனால அது சிக்கலாக மாறுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ மறுபடியும் போய் உதயநிதி ஏன் சிக்கலில் மாட்டுறாரு? இன்னமும் அவருக்கு ரிலீஃப் கிடைக்கல. ஒரு தடவை கர்நாடகாவில் கர்நாடக நீதிமன்றம் ஒன்றில், பெங்களூர் நினைக்கிறேன், ஒரு செஷன்ஸ் நீதிமன்றத்திலே மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஒரு முறை அப்பியர் ஆகிட்டு வெளியில் வந்திருக்கார் அவர். காஷ்மீரில் அவர் மீது வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் ஒரே நீதிமன்றத்தில் போட வேண்டும் என்று அவர் போட்ட வழக்குகளில் இன்னமும் எனக்கு தெரிந்த வரையில் தீர்ப்பு வரவில்லை. வரல. அது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. அப்பியர் ஆகிறதுல மட்டும்தான் ஸ்டே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பேசுறதால உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் இவற்றை கவனிப்பார்கள். அப்போ இது தேவையில்லாத பிரச்சனையை திமுக தன் தலையில் தானே இழுத்து போட்டுக் கொள்கிறது. அவர்கள் தவறுகளிலிருந்து தோல்விகளிலிருந்து பாடம் கற்க மறுக்கிறார்கள். இந்த ஓன் இன்ட்ரெஸ்ட் உதயநிதி அப்படி பேசியிருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு தைரியம் இருக்குதுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சனாதன தர்மத்தை ஒழிப்போம் என்று சொல்ல வேண்டியதானே. விஜய்க்கு புத்திமதி சொல்றது அப்புறங்க, உங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லுங்களேன். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட்டுங்க. சனாதன தர்மத்தை தொட வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கு இங்க இருக்கக்கூடிய அர்த்தம் வேறு, டெல்லியில் இருக்கக்கூடிய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்பது வேறு. பெரும்பாலான இந்துக்கள் மத்தியில் சனாதன தர்மம் என்பது ஒரு புனிதமான வார்த்தை. அதை நீ தொட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்கள் கடந்து போகலாம். சமூக மாற்றத்தை வந்து பெரிய அளவில் சமூக நீதியை சாதித்த ஒரு மாநிலம் பழசையை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஒவ்வொரு மதத்தில் இருக்கவனுக்கும் சில புனிதமான விஷயங்கள் இருக்கும். கிறிஸ்தவத்தில் இருக்குது, இஸ்லாத்தில் இருக்குது. அதை நீ தொட வேண்டிய அவசியமே இல்லை. நீ அதை ஃபாலோ பண்ணுன்னு யாரும் சொல்லலை. நீ கடந்து போகலாம். அதை எதுக்கு போய் மறுபடியும் நோன்றீங்க? ஒருவேளை விஜய் அவர் தமிழகத்தில் இந்தியா பிளாக்கோட தலைவர், செக்யூலர் ஃபேஸோடைய கட்சிகளோட தலைவராக இருக்காரு, அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக நம்மளும் தீவிரமாக அப்படிலாம் ஈடுபடுறதால அவங்க தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க. நீங்கள் அந்த சப்ஜெக்டை தொட வேண்டிய அவசியமே இல்லைங்க. நான் மறுபடியும் சொல்கிறேங்க, சனாதன தர்மன்றதுலாம் தேவையற்ற வார்த்தைகள். வீரமணி அந்த கூட்டத்தில் என்ன பேசினார்? சனாதன தர்மம் இந்து மதமும் ஒன்று தான் பேசினார். சனாதன தர்மம் வேறு, இந்து மதம் வேறுன்னு வியாக்கியானம் கொடுக்குறாரு உதயநிதி. எது உண்மைங்க இதில்? எது உண்மை இதில்? இப்போ கொசுவை போல டெங்குவை போல நான் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னா, ஆனால் உதயநிதி என்ன சொல்றாரு? இந்து மதத்தை நாங்கள் குறிப்பிடலன்றாரு. வீரமணி அதே கூட்டத்தில் ரெண்டுமே ஒன்று தான்றாரு. அப்போ இந்து மதத்தை ஒழிப்பான்னு வீரமணி சொல்கிறாரா? அவரோட நீங்கள் மேடையை பகிர்ந்துக்கிறீங்களா? ஏங்க, ஒரு தேர்தல் அறிக்கையில் அரசியலில் இருக்க கட்சி கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத விஷயங்கள்ங்க. வீரமணி எதை வேணால் பேசுவாருங்க. அவர் வந்து மக்கள்கிட்ட தேர்தலில் நிற்க போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் நிற்கிறீங்க. இந்த பிரச்சனையில் தானே 49 நீங்கள் வெளியில் வந்தீங்க. 49லேருந்து 67 வரைக்கும் கலைஞர், அண்ணா, இவங்கெல்லாம் பெரியாருக்கு எழுதின பேசின அத்தனை வார்த்தைகளும் இன்னைக்கு பொருந்தும் உங்களுக்கு. இன்னைக்கு வீரமணியோட நீங்கள் வந்து கைகோத்து நின்னீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு வரும். அது புரியாமல் நீங்கள் மறுபடியும் இந்த விளையாட்டை விளையாடுறீங்க. ஆதவர்ஜனாவும் உதயநிதி நிலைப்பாடு தான் எங்கள் நிலைப்பாடு. தப்பாக பேசுகிறாரு, விஷயம் தெரியாமல் பேசுகிறாரு. பெருசாக பிரச்சனையில் போய் மாட்ட போகிறாங்க. ஆனால் அவசியமே இல்லை. அது கடந்து போக வேண்டிய விஷயம். அது என்னை பொறுத்த வரைக்கும் யார் பேசினாலும் தப்பு. அது அந்த சப்ஜெக்டோட அர்த்தமே வேறங்க. அதை நீங்கள் தொட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கடந்து போகலாம். அதை கடந்து போவது தான் வந்து நல்லது. உங்களுக்கு மீறி போய் அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கல் வரும். இப்போ எல்லா அலைன்ஸும் தாவேக்காவினருக்கே நகர்ந்ததுக்கப்புறம் திமுக இனி என்ன பண்ணுவாங்க? அவங்க இது எப்படி? அவங்க வேறு அரசியலை கை கொள்வார்கள். அவங்கள நான் குறைச்ச மதிப்பில்லை. அவங்கள ரெசிலியன்ஸ் உண்டு. தோல்வியிலே வளர்ந்த இயக்கம் அது. யார் கூட வேணால் போவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது.
அவங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் உருவாகலாம் வரும் காலங்களில். எல்லாரையும் விஜயால் அகாமடேட் பண்ண முடியாது. அப்போ விஜய் பக்கம் நெருங்க முடியாதவங்க அங்கே போய் சேருவாங்க ஆட்டோமேட்டிக்காக. நேற்று இந்தியா டுடேல ஒரு பிரேக்கிங் போடுறாங்க, இந்த மாதிரி திமுக வந்து பாஜகவை நோக்கி நகர்றதுக்கான வேலைகள் நடக்குதுன்னு ஒரு பிரேக்கிங்கை அடிக்கிறாங்க. அவங்க விசாரிக்கும் போது 2 தரப்புலையும் அப்படியான பேச்சுகள் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தாராளமாக போவாங்க. கடந்த காலங்களில் 4.5 வருஷம் பிஜேபியோட ஒட்டி உறவாடி வளமான இலாக்காக்களை அனுபவித்தவர்கள். முரசொலி மாறன அவர் வந்து மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அமைச்சர் இல்லாத இலாக்காவாக மத்திய அமைச்சராக அவரை இலாக்கா இல்லாத அமைச்சராக அவரை வைத்திருந்தார் வாஜ்பாய். அதுக்கு பரிசாக அவர் இறந்த 10வது நாள் பிஜேபி கூட்டணியை உதறிட்டு காங்கிரஸோட போய் சேர்ந்தாங்க. இது திமுகவோட வரலாறு. குஜராத் இனப்படுகொலைகளின் உச்சத்தில் மோடிக்கு லாலி பாடியவர்கள், பாராட்டு மழை பொழிந்தவர்கள் கருணாநிதியும் திமுகவினர். தாராளமாக பிஜேபி நோக்கி நகருவாங்க. அவங்ககிட்ட இருக்க 32 எம்பி வந்து மோடிக்கு பெரிய துருப்பு சீட்டு. அதை வைத்துக்கொண்டு முக்கியமான காரியங்களை எல்லாம் செய்வார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து மெஜாரிட்டி வேணும்னா கண்டிப்பாக திமுக அதை கொடுக்கும். ஏன்னா 29 விஜய் கவர்மெண்ட் கவுந்து வந்துடும்ல. அதனால் எல்லா வேலையும் செய்வாங்க. பிஜேபி நோக்கி திமுக போவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. கடந்த காலம் அப்படி தான் இருக்குது. காங்கிரஸ் இல்லைன்னா அவங்க பிஜேபியோட போய் சேர்ந்துருக்காங்க. ஏன்னா பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தலைன்னா ஒரு பெரிய தோல்வியை தமிழகத்தில் சந்திக்கிற சூழ்நிலை இருக்கு. ஆமாம், போவாங்க, கண்டிப்பாக போவாங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும் பரவாயில்லன்னு போவாங்க. போனால் ஆச்சரியமில்லை. இந்தியாவுடைய செய்தி வாய்ப்பு உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசம் என்று தான் நான் பார்க்கிறேன். இவர்கள் கடந்த காலங்களில் பிஜேபியோடு 4.5 ஆண்டுகள் ஒட்டி உறவாடியவர்கள். அதனால் ஆன்டி பிஜேபின்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் சும்மா ஜும்லா, அதெல்லாம் ஒரு நாடகம். முஸ்லீம்ஸ் ஓட்டை வாங்குறதுக்காக தான். அது இன்றைக்கி இல்லைன்னு ஆகிப்போச்சு. இன்றைக்கி முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டை கணிசமாக, குறிப்பாக கிறிஸ்டின் ஓட்டை நகர்ந்துருச்சு. முஸ்லீம் ஓட்டு ஓரளவு நகர்ந்துருக்கு. நம்ம எதுக்கு அப்போ வந்து சிறுபான்மையின மக்களுக்காக நம்ம வந்து கொடி பிடிக்கணும்னு தான் நகருவாங்க. அவங்களால பதவி இல்லாமல் இருக்க முடியாது. மத்தியிலும் மாநிலத்திலையும் அதிகாரம் ஒரு சேர இல்லை என்றால் திமுகவால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. கண்டிப்பாக அவர்கள் பிஜேபியை நோக்கி நகர்வார்கள். அதற்கான வாய்ப்புகள் பிரகாசம் என்று தான் நான் பார்க்கிறேன்.